இந்த தோட்டம் வந்து 20 ஏக்கரா 10 நம்பர் பீடிக்காரர் இருக்காருலங்க, 10 நம்பர் பீடி இருக்குது இல்லைங்க, அந்த பீடிக்காரர் தானே அந்த தோட்டமா. இது தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. பெருசா வந்து தடுக்கிற அந்த செக் போஸ்ட்ல எதுவும் கிடையாது. அடேங்க அப்பா நானா, வேற லெவலுங்க, வேற லெவல். சத்தியமா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. தெரியுதுங்களா? அப்பா அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த மாதிரி நிறைய அங்கங்க வியூ பாயிண்ட்டுங்க. இப்படிதான் இது இந்தியா தான் போல. இது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் பாருங்க. சே வேற லெவலு. பாருங்களேன், மிளகாயும் உப்பும் போட்டு ஊற வச்சிருக்காங்க. செம்ம. தாறு பாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பொள்ளாச்சியில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, இன்றைக்கும் கேரளா தான் போகிறோம். போன டைம் வந்து கோவிந்தாபுரம் பார்டர் கிராஸ் பண்ணி போனாங்களா. இந்த டைம் வந்துட்டு அது என்னமோ கொளிஞ்சாம்பாறை வழியாக போயிங்க. இங்கேருந்து பாலக்காடுவா போகிறோம். இன்றைக்கி பாலக்காட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலக்காட்டில் வந்து ஒரு கோட்டை ஒன்று இருக்குதுங்க. அந்த கோட்டையை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பார்க்குறேங்க. இதை ஒரு வீடியோவை பண்ணிடலாங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு மலம்புழா டேம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மொத்தம் 2 வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தெருல எல்லாம் அவன் செயல் இறைவன் செயல், ஓம் நம சிவாய. சரி வாங்க போகலாங்களா. இங்கிருந்தே விளாக் ஆரம்பிச்சு எதுக்காக அப்படின்னா, முன்னாடி பாருங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக தென்னை மரம். சரி அப்படியே மோட்டோ விளாக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேனுங்க. சரி வாங்க போகலாங்களா. ஓகே, இந்த ஹெல்மெட்டில் மவுண்டை மாட்டுறதுக்குள்ளே நான் ஒரு 50 மீட்டர் கடந்து வந்துட்டுனேங்க. ஃபஸ்ட்டு மாட்டுறது, அப்புறம் பார்த்தா ஒன்று கீழே ரோடு மட்டும் அதிகமாக போயிடும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டுறது. அப்புறம் பார்த்தா மேலே மானம் அதிகமாக தெரியும். இந்த ரோட்டையும் மானத்தையும் கரெக்டாக வச்சு இந்த ஃபோனில் மாட்டுறது பெரிய விஷயம். கோப்ரோவாக இருந்ததுன்னு வைங்களா, அப்படியே நிலை நிறுத்திடலாங்க. அப்படியே வச்சுட்டு அப்படின்னா அது கணக்காக அதே பொசிஷனில் இருக்கும். பட் ஃபோன் அப்படி இல்லைங்க. ஃபோனில் மவுண்டை மாட்டுறது பெரிய வேலைங்க இந்த மோட்டோ விளாக்ல. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ போக என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபோன் வெயிட்டாக இருக்குதுல்ல, அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிக்கு. அப்புறம் மறுபடியும் நம்ம மாற்றிட்டு தான் போகணும். ஒன்றும் பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஓகே, போன டைம் போன வழி வந்து நம்ம கேரளாக்குள்ளே போனது வந்து கோவிந்தாபுரம் ரூட்டுங்க. இந்த டைம் போகிறது வந்து கொளிஞ்சாம்பாறை ரூட்டு. பாலக்காட்டுக்கு இங்கேருந்து 40 கிலோமீட்டருங்க. திருச்சூருக்கு 101 கிலோமீட்ரு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற அந்த ஊருக்கு பேர் வந்து ஐயம்பாளையம். சரிங்களா? கோ சனமே, அடுத்து எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? பொள்ளாச்சி தனதாபுக்கில் வந்துருக்கிறதுங்க. எல்லாம் மேவு சூப்பராக வளர்ந்து கிடக்குதுங்க. ஒரு ஐயரு மாட்டை கட்டி போட்டு உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்க. வாங்க போய் பேச்சு கொடுப்போங்களா, ஜாலியாக பேசிட்டு போகலாங்க. வாங்க, நான் நம்ம ஏரியாவில் எல்லா விவசாயி கொடுத்துக்காண்டா பேசுவேன். இந்த பொள்ளாச்சியில் வந்து யாருக்கிட்டையும் பேசல. அது ஒரு ஐயர் உட்காந்துருக்கா, அப்படி ஈக்குமாரி கழிச்சிட்டு உட்காந்துருப்பா தெரியுது. வாங்க போய் பேசலாம். சூப்பராக இருக்குது வருங்க. வேக்காமல் காமிக்கிட்டுங்களா? இங்கே வாருங்களே, இந்த மாடானி குறுன்னு வாக்குதுங்க. இதுதானுங்க பாலக்காடு பைபாஸுங்க. அங்கே நம்ம வண்டி நிற்கிதுங்க. ஹெல்மெட் தன்னப்பேல கிடக்குதுங்க, யாரும் எடுக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. வாங்க போய் நம்ம ஐயர்கிட்ட போய் பேசுவோம். இதா வாருங்க, தேங்காயை போட்டு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா? இல்லை தென்னை மரத்தில் தேங்காய் ஓட்டு இந்த இடத்துல வந்து குட்டாமல் போட்டுருக்குறாங்க. குறைஞ்ச வச்சு அதில் ஒரு 4000 5000 காய் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில எவ்வளோ காய் இருக்கும்னு தெரில. வாங்க நம்ம ஐயர்கிட்ட போய் பேசுவோம். ஐயா வணக்கங்க. ஐயா தோட்டம் நம்மளுதுங்களா? நம்ம தோட்டம் மாதிரி தான் நானே ஜெயமாரி கழிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கோடீஸ்வரனுங்களுதா? 10 நம்பர். ஆமாம் 10 நம்பர் பீடி அவங்களுதா? ஏங்க மக்கள் சிங்க வாருங்க, கண்டென்ட் நம்மளுக்கு எப்படி அமையுது. 10 நம்பர் பீடி கட்டு காரத்தோட இந்த தோட்டம் அது. அவருக்கு எத்தனை ஏக்கராங்க? இது 20 ஏக்கர். மொத்தம் 20 ஏக்கரானா மேலே இருக்குங்களா? 12 ஏக்கரா 10, அப்புறம் மாங்காடு 15 ஏக்கரா 20 ஏக்கரா இருக்குது. மொத்தம் 50 60 ஏக்கரா வருங்களா? மொத்தமாக 20 ஏக்கராங்க. அது போக ஒரு 5-6 பக்கம் இருக்கு. அதுவா 5-6 பக்கம் இருக்கு. மொத்தம் அவருக்குள்ள 1 ஏக்கரா 100 ஏக்கராக்கு மேலே இருக்கு. திருநெல்வேலி அங்கங்கே என்னென்னமோ ஊர்ல எல்லாம் இருக்குது. திருநெல்வேலி என்னென்னமோ ஊர் இருக்குதுங்களா? அது நம்மளுக்கு தெரியாது. இது 10 நம்பர் பீடிக்காரதுங்களா? கொளிஞ்சாம்பாறை இருக்காரு. சரிங்க ஐயா, சரி. இங்கெல்லாம் வீக்குமார் புடி எவ்வளோங்க? புடியல்லுங்க இது கிலோ கணக்கு. கிலோ எவ்வளோங்களா? 30 ரூபா. 30 ரூபாய்ங்களா? சரி. சரிங்க ஐயா, வரங்க. எதுக்கு பேட்டி காண்றீங்க? நான் யூடியூப் சேனலுங்க ஐயா. அப்போ யூடியூப்பில் பார்க்கலாம். யூடியூப்பில் பார்க்கலாம். பேருங்க ஐயா? காசிலிங்கம். ஐயோ சிவா மக்கள் பாருங்க சிவன் எப்படி நம்மளுக்கு ஃப்ரெண்டாக வேலை செய்கிறாருன்னு. சரிங்க ஐயா வரங்க. நம்ம பாட்டுக்கு இயல்பாக உள்ளே வந்து பார்த்தா
இந்த தோட்டம் வந்து 20 ஏக்கரா 10 நம்பர் பீடிக்காரர் இருக்காருலங்க, 10 நம்பர் பீடி இருக்குது இல்லைங்க, அந்த பீடிக்காரர் தானே அந்த தோட்டமாம்மா அப்படிங்கிறாப்புல. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஜாலியாக பேச்சு கொடுத்துட்டு பேர் என்னன்னு கேட்டால் காசு இல்லைங்க அப்படிங்கிறாரு. உடம்பெல்லாம் சிலுக்குது, என்ன பண்ண முடியும்? அப்படித்தியா எங்கே போனாலும் யாரும் ஊரே யாவரும் கேளு, இனியெல்லாம் நம்மளுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு தான், என்னடா இதுதான். ஏன்னா எங்கள் அப்பன் ஜீவனுது. அதனால் எங்கே போனாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார், சிவன் பண்ணி தருவார். எங்கள் அப்பனை முழுமையாக நம்புறேன். மக்கள் இங்கே பாருங்க, நம்ம காசிலிங்கத்துக்கு ஐயாவுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு கண்ணு இருக்குது இல்லைங்க, அது தெரியாதுங்களாம்மா? இந்த கண் வலது கண்ணு, வலது கண்ணு சார், ரைட் சைடு கண்ணு, வலது கண்ணு தெரியாதுங்களா? சுத்தமா தெரியாதுங்களா? அது சுத்தமா தெரியாது. எதனால? எப்படி? அது கண் பிரச்சனை வந்து ஊசி போட்டு சிகிச்சையில் அது போயிட்டுங்க. கண்ணு என்ன பிரச்சனை வந்ததுங்க? கண் பிரஷரா? அது வந்து ஊசி போட்டு அந்த அப்படியே கண்ணாமொழி இதாயிடுச்சு, வெளுத்து போச்சு. அது 2வது ஆபரேஷன் பண்ணி லென்ஸ் எல்லாம் வச்சு அது ஒன்றும் தெரியலையா? சுத்தமா தெரியாதுங்களாப்பா? சுத்தமா தெரியாது. ஆடாடாடா. இந்த கண்ணு இப்பதான் ஆரம்பத்தில் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வருது. சரி சரிங்க. பயம் போல எல்லாம் ஒரே பொண்ணுக்கு 2 பொண்ணு. சரி. ஒன்று காலேஜ் படிக்குது, ஒன்று இங்கே ஸ்கூலில் +2 படிக்குது. அப்படிங்களா? 2 பொண்ணு அதுக்கு. சரி 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 சரி. ஐயாட்ட வந்து பேசினதுக்கப்புறம் காசிலிங்கம்னு சொன்னார், உட்காந்து ஈக்குமாரி கழிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போவே எனக்கு உதவி பண்ணலாம்னு ஆசையாக தான் இருந்தது. சில்லறை இல்லைங்களா, 200 ரூபாயா இருந்தது. அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் கரெக்டாக ஆயாட்டு பேசிட்டு வரும்போது சொன்னார், அவரே சொன்னார், அவர் வாயாலேயும் சொன்னார், எனக்கு வலது கண்ணு தெரியாதப்பா, இடது கண்ணு தானப்பா தெரியும், ஏதாவது உதவி பண்ண சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே சரி இதுக்கு மேலே நம்ம அந்த உதவி செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் சரி ஓகே அப்படின்ட்டு 200 ரூபாய்க்கு சில்லற மாற்றிங்க. இதாவாருக்கு 100 ரூபா ஐயாட்டு கொடுத்துட்றேன், இந்தாங்க ஐயா, உங்கள் பையன் கொடுக்குறதா நினச்சிக்கங்க. ஐயாவுக்கு வந்து பையன் இருக்கிறத எல்லாம் கேட்டேங்க, பையன் இருந்தால் மேக்ஸிமம் பையன் பார்த்துக்க அப்படிம்பாங்க. ஃபுல்லாக தான் இருக்குதுங்களா? வாய் பேச மாட்டேனுங்க, விட்டு இப்போ திருவனந்தபுரம் கொண்டு போயிட்டாங்க. பையன் வாய் பேச மாட்டாருங்களா? ஒன்றுமே மூல வளர்ச்சி இல்லை, எல்லாம் கோயில் ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்து. ஓ இப்போ எங்கே திருவனந்தபுரத்தில் இருக்காருங்களா? இங்கே தான் ஐயம்பாளத்தில் விட்டுங்க அனாத ஆஸ்பத்திரி. அவங்க சின்ன வயசாகுதுன்னு இப்போ அவனுக்கு பார்த்து 35 வயசாகுது. அவர் எப்படி வருஷத்தில் கொண்டு போய் விட்டாங்க. புத்தியில் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்களே வச்சு பார்த்துருக்கலாம் இல்லையா? அப்படி விட்டீங்க இல்லைங்க, முகத்தை பார்த்து பேசுகிற மாதிரினா கூட நம்ம இங்கே கோழிக்கு நம்ம வர்றதாச்சு. முகத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்களே. சரிங்க. அது நாங்களும் 15 வயசு வரையிலும் பார்த்தோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு பிரசிடென்ட்டு 50% கொண்டு போய் விட்டது. ஓ அங்கே நல்லா இருக்கிறாப்பில்ல? அங்கே நல்லா இருக்குது. சரி, அங்கே எழுதி கொடுத்துட்டோம். அவனுக்கு ஏதாவது வந்தாலும் கேட்கக்கூடாது. சரி சரி வரேங்க. சரி சரி. ஐயோப்பா ஜாலியாக இருந்தேனுங்க, நல்லா ஐயாட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். கணக்காக இப்படி ஒரு மூமெண்ட்டை சொன்னோடனே நம்மளுக்கு கஷ்டமாகி போச்சு. பாருங்க, நம்மளுக்கெல்லாம் ஆண்டவன் என்னங்க கொடுக்கலீங்க. அது இல்லை இது இல்லைன்னு டெய்லியுமே டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இப்போ இருக்கிற பசவலா பாருங்க பசவலா. இப்போ நானும் அந்த மாதிரி போட்டவன் தான், இல்லைன்னு சொல்லலை. நானும் வந்து ஒரு 19 வயசு டு ஒரு 22 வயசுக்குள்ளே சின்ன புள்ளத்தனமாக டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுலேயே ஒரு ஏக்கமாக போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வெட்டியாக வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ வந்து நிறைய பக்கம் சுற்றும் போது தான், ஒவ்வொரு ஊரையும் போய் பார்க்கும்போது, பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது இப்போ தான் தெரியுது ஆண்டவன் 5 விரலை ஒழுங்காக கொடுத்துருக்குறான், கையை ஒழுங்காக கொடுத்துருக்குறான், காலை ஒழுங்காக கொடுத்துருக்குறான், இதயத்தை ஒழுங்காக கொடுத்துருக்குறான், கண்ணில் ஒழுங்காக கொடுக்குறான், புத்தி ஒழுங்காக கொடுத்துருக்குறான், இத்தனையும் நம்மளுக்கு ஒழுங்காக கொடுத்துருக்குறான். அப்போ இன்னத்துக்கு நம்ம ஆண்டவனை பழிக்கணும், முயற்சி எடுத்து நம்மளாக ஒன்று உருவாக்கணுமே தவிர எனக்கு அப்பன் சொத்து இல்லை அப்பன் சொத்து பாட்டன் சொத்தெல்லாம் இருந்து மட்டும் என்ன பண்ணியா ஒரே நாள் ஓட்டாண்டியானவன் இருக்கிறானுங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. பாட்டஞ்சொத்து பூட்டஞ்சொத்தெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. நம்மளா களத்தில் இறங்கி சம்பாதிக்கணும். ஆயா சும்மாங்க ஐயா, ஜாலியாக அப்படியே வந்த கேரளா பாலக்காடு போகிற. சரி அப்படியால நம்மளாம் கிராமத்து வாசிக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தனுங்க. நம்ம பேருங்க திருமாத்தா. ஓகே ஆத்தா, என்ன மாடு ஒன்று கட்டினீங்களா? எத்தனை மாடு? இதெல்லாம் எல்லா மாடு உங்களுதா? ஓ காட்டுக்காரர் மூடுற இந்த 10 நம்பர் பீடிக்காரர் அது அவரு இதெல்லாம் மாட்டு கட்டி விட்டு அப்புறம் உங்களுக்கு 2 மாடு மேய்ச்சிக்கலாம். நீங்க தான் மாடெல்லாம் பாத்துக்கிறீங்க, பால் கறந்து நீங்க தான் ஊத்தணும். இங்கெல்லாம் எரும்பால் என்ன ரேட்டுங்க? எருமையே கிடையாது. மாட்டுப்பால் என்ன ரேட்டுங்க? மாட்டுப்பால் 40 ரூபா வரைக்கும் இருக்கு. 40 ரூபா வரைக்கும். சரிங்க ஐயா, சரி வரட்டுங்களா? சரி. மக்கள் இங்கடா பாருங்க, முன்னாடி தென்னந்தோப்பு பயங்கரமா இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த பாலக்காடு ரோட்டு அதே மாதிரி தாங்க. அந்த கோவிந்தாபுரம் ரூட்டு கூட இந்த அளவுக்கு இல்லை. பாலக்காடு இந்த நெல்லியம்பதி ரூட்டு செம்மையா இருக்குது. ஆக்சுவலி நம்ம பார்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கோபாலபுரம் இந்த ஊருக்கு பேர் கோபாலபுரம்ங்க.
இல்லை இல்லை என்ன பார்டர் முன்னாடி போவோம்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு செக் போஸ்ட். யா இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இதை தாண்டி போனோம் அப்படின்னா கேரளா போகலாங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட்டை கடந்தாச்சுங்க. வாங்க போகலாம். சூப்பராக இருக்குதுங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சைடில் ஓட்டு வீடெல்லாம் கேரளா வீடு மாதிரி. கொளிஞ்சாம்பாறை இன்னும் 8 கிலோமீட்டர் போகணுங்க. கொளிஞ்சாம்பாறை இன்னும் போகணுமோ? கேரளா பாடு இருக்கு. போகணும். இங்கேருந்து கொளிஞ்சாம்பாறைக்கு 8 கிலோமீட்டர், பாலக்காடுக்கு 39 கிலோமீட்டர், கோழிக்கோடுக்கு 154 கிலோமீட்டருங்க. இங்க பாருங்க திருவள்ளுவர் சிலைய. அடா பயங்கரமா இருக்குதுல்ல. கீழே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதியிருக்கிறாங்க. அடா ஆமாங்க, கேரளா பார்டர் வந்தாச்சுங்க. அதாவது இதுல இருந்து இந்த புது ரோடு முடியுதல்ல, இதுக்கு அந்த பக்கம் கேரளா. இது செம்மப்பா. அதாவது இந்த இடம் கரெக்டா கேரளா. இங்க பாருங்க லாட்ரி சீட். கேரளாக்குள்ள வந்த உடனே இதை பாருங்க லாட்ரி சீட்டு தான் இருக்கும் எல்லா பக்கமும். அந்த பக்கம் தமிழ்நாடுங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்க, இது கேரளாங்க. கேரளா ஆரம்பிச்சு விட்டானே லாட்ரி சீட்டு தான். இது கேரளா. சூப்பர்ல. ஓகே வாங்க செல்லலாம். ஆல்ரெடி நம்ம லாட்ரி சீட் வாங்கிட்டோம். இதானே அந்த பம்பர் ப்ரைஸ். இந்த வழியிலையும் சொல்கிறேன், கிறிஸ்மஸ் நியூ இயர் இருக்கும்போது அதுக்கு வந்து 20 கோடி. ஏன்னா 20 கோடி தானே, 20 கோடி ரூபா பம்பர் ப்ரைஸுங்க. இங்கே நான் பாருங்க லாட்ரி சீட் கடை பாதி கடை நான் வீடியோ எடுக்கல, விட்டுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து பாருங்க 1 2 3 4 பின்னாடியெல்லாம் ஏகப்பட்ட கடை இருக்குதுங்க பாருங்க உள்ள. தெரிகிறதா? அடா அங்கே கோயந்தாபுரம் பாடுற விட இந்த இதில் அதிகமாக இருக்குது. KGF லாட்ரி ஏஜென்சி பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. அடா சாமி நானா, பெரிய கடைங்க. இங்கே பாருங்க சாய்பாபா லாட்ரி ஏஜென்சின்னு சொல்லிட்டு இங்கே அதை விட பெரிய கடை. இங்கே நான் பாருங்க. ஐயோ அத்தனை லாட்ரிங்க. நம்பவே முடியல, அத்தனை கடை இருக்குதுங்க. ஆரம்பத்திலே அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது. போகிற இது நல்லபடியாக ஆகணும். அப்பனே ஆண்டவா. என்ன கோயில்? பத்திரகாளியம்மன் கோயிலுங்க. சூப்பர். ஓகே, காளி வணங்கிட்டே போகலாமா பத்திரகாளியா? சரி, நம்ம சாமி வந்துடுறேனுங்க. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாக்குள்ளே வந்த உடனே முதல் எடுத்தோடனே பத்திரகாளி ஆத்தா வணங்கியாச்சு. பக்கத்தனையாக போய் பக்கத்தனையாக வரணும் மாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கேரளா பயணத்தை துவங்கலாமுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊர்லாம் வந்து ஊஞ்சல் வேறு மாதிரி இருக்குமில்ல, இங்கே பாருங்க பெருசாக ஊஞ்சல் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பர். அதாவது இந்த இடம் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ஸ்டேட் வந்து கேரளாங்க. ஆனால் அந்த கோவில் வந்து தமிழ் ஆளுங்கள் இதுதானாமா. ரைட், ஓகேங்க போலாங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இந்த கொளிஞ்சாம்பாறை ஏரியாவில், அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லாம் பாருங்க தமிழ்ல எழுதியிருக்காங்க பாருங்க. மலையாளம் அரசு நடுநிலைப்பள்ளியும் தமிழ் எழுதி அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சூப்பர்ல. மக்கள் நெக்ஸ்ட் பாலக்காட்டுக்கு பக்கமாக வந்துட்டேங்க. இதை பாருங்க மேம்பாலம் போகுது. இதுக்கு அந்த பக்கம் தான் பாலக்காடு போகிறது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாலக்காடு கோட்டை சொன்ன பார்த்தீங்களா, போட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் போகலாங்க. பைபாஸ் வந்தாச்சு. போட்டுக்கு தான் மேப் போட்டிருக்கிறேன். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக போய் சிக்னல் இருந்து ரைட்டு நாங்கள் இன்னும் போகணுமோ? மேப் அப்படி தான் சொல்லுது. மேப்பு கரெக்டாக தான் சொல்ல மாட்டிருக்கு. போலீஸ்கார் நல்லா பயங்கர கூட்டமாக இருக்குதுங்க. பாலக்காடு நல்லா பெரிய டவுனு போல். எல்லாம் ஃபுல்லாக காரு தானுங்க. 2 வீலரை விட கேரளாவில் பாருங்களேன் ஃபுல்லாக காரு தாங்க அதிகம். 2 வீலர்லாம் குறைவு தான். இல்லை டெவலப்பாக இருப்பாங்களாட்டு தெரியுது. ரைட், ஓகே. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து விண்டேஜ் பாய்ஸ் மாதிரி தான் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. ட்ரெண்டிங் இங்கே அதுதான். ஃபேண்ட்டு பாருங்களா தொலைன்னு ஓட்டிருக்கிறாங்களா, இந்த மாதிரி தான். இதுதான் இப்போ ஃபேஷன் கேரளாவில். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே நான் பாருங்க
கோட்டையினுடைய வாயில் இதுக்குள்ளே தான் போகணும். நம்ம சேட்டாட்ட தாங்க ஹெல்மெட்டை கொடுத்துட்டு நம்மளுடைய பயணத்தை கிளப்புறேன். சேட்டா நல்லா ஜாலியாக பேசுகிறாரு. மேப்பு கேட்டேன், நேராக போங்க போட்டு கோட்டை இருக்கும், கோட்டைக்குள்ளே தாண்டி போனால் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே வந்து என்னமோ இருக்கும், அதெல்லாமே பார்த்துட்டு வாங்க, எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு தான் வரணும் அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஓகே சேட்டா. ஆக்சுவலி இவட டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அவட உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. சூப்பராக இருக்கும் போலங்க, கேட்டுக்குமா? ஓகே மக்கள், டிக்கெட் எடுத்துட்டேன். 25 ருபீஸுங்க, 25 ரூபா. அந்த அக்கா டிக்கெட் கொடுக்குற அக்கா இருந்துச்சு, அந்த அக்காட்ட கேட்டேன், அக்கா சேச்சினா அக்கான்னா அர்த்தம்? ஆமாம் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேச்சிங்களா எல்லாத்தையும் சேச்சின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா போயிடும். ஸோ அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. காட்டுறேன் பாருங்களேன், உள்ள போய் காட்டுறேன். ஓகே ஏங்க வேற லெவலுங்க கோட்டை. சத்தியமாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மிரண்டுருவீங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள முதலையெல்லாம் தெரியல, முதலையெல்லாம் இருக்கான்னு தெரியல. அடேங்க அப்பா நானா, வேற லெவலுங்க, வேற லெவல். சத்தியமாக இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நான் கூட சரி சின்ன சரி ஏதோ கல்கோட்டையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். இது பாருங்களேன் எவ்வளோ ஒரு அரணா கட்டிக்கிறான்னு. இது யாருங்க கட்டியிருப்பா? இங்கே பாருங்க, இடையில எவ்வளோ தண்ணி போகுது, எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறாங்க. அடங்க அப்பா நானா தாமிரபரணி தலைமுழுகா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. சத்தியமாக அல்டிமேட்டுங்க. தெரியுதா? ஜூம் பண்ணிட்டா இங்கே பாருங்களேன். தமிழ்நாட்டில் கோட்டையை விட பெருசாக ஹைட்டாக இருக்கும், மலையில் கட்டியிருப்பாங்க. இது வந்து கீழே தரையில் கட்டியிருக்கிறாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுது. தமிழ்நாட்டில் வந்து மலையில் கட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இடையில வந்து தண்ணியில் விட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து முதலையில விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. அப்பா நானா சத்தியமாக ஒருத்தங்க வேற லெவல். நான் கூட ஏதோ ஒரு இதில் வந்தேன், சரி போட்டு தானே போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஒருத்தான வீடியோ. இடையில பாலமெல்லாம் போகுது, பாருங்க அங்கே பாலம் போயிட்டு இருக்குது. பட்டை தட்டலாம், 2-3 ஃபோட்டோ ஷூட்டை போட்டு வாங்க, அப்படியே போலாம் வாங்க. மக்கள் வரலாறை விசாரித்து விட்டு இந்த கோட்டையை கட்டின அந்த புண்ணியமா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹைதர் அலிங்களாமா. அவருடைய இந்திய படையெடுப்பு இருக்குல்ல, அதில் கட்டியிருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. படையெடுப்பு முடிஞ்ச ஆட்சி காலம் வரும்போது அதில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு 1776ங்க 1776 வந்து இந்த கோட்டையை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. 76னா 86, 906, 2006. இன்றைக்கி வந்து ஒரு 300 வருஷத்தை கடந்து இந்த கோட்டை இன்னும் வந்து பயங்கரமாக அப்படியே நின்றுட்டு இருக்குதுங்க. வேறு லெவலு. நெக்ஸ்ட் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் இருக்காமா, நிறைய இருக்காமா, வாங்க சுற்றி பார்க்கலாம். இதோ பாருங்க, அதாங்க என்ட்ரன்ஸு. அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா நான் சொன்ன பாலம் இங்கே இருக்குதுங்க. ஏதோ நின்று பார்த்துட்ருக்காங்க, தண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க போல். பாலம் பாருங்கள் எப்படின்னு. இந்த பாலத்தில் தான் இந்த கோட்டைக்குள்ளே போக முடியும். அப்போ வந்து அந்த காலத்தில் படையெடுத்து வரும்போது அந்த பக்கம் வந்து நின்று தாக்குறதுங்க. எதிர்நாட்டு மன்னர்களுக்கு இது வந்தாங்க அப்படின்னா தாக்குவாங்க. இதோ ஸ்டூடெண்ட்ஸ் போல். சூப்பரு. அப்படியே இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குதுங்க. உண்மையாலுமே வேறு லெவலில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் 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 சூப்பர். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். ஆமாம், அட ஆமாங்க, என்னடா நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். ஆமை பாருங்க எப்படி நீந்திட்டு இருக்குதுன்னு. 1 2 3 4 5 6 7 8 அப்பா நிறைய இருக்குதுங்க. 100 கணக்கில் இருக்கும் போல். இங்கே பாருங்களேன், தெரியுதா? 1 தா இந்த பக்கம் 2 தான், இங்கிட்டு 3, நிறைய ஆமை இருக்குது. தெரியுதா? அங்கே பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. ஆமை நீந்திக்கிட்டு இருக்குதுங்க. சூப்பர் 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 சூப்பர். நிறைய ஆமை இருக்குது. மேலே போல மாட்டிருக்குதுங்க கோட்டைக்கு மேலே. அப்படியே எங்கள் அப்பா எம்மா பெரிய ஹைட்டு செவரு. செம்மையாக இருக்குதுங்கோ. உள்ளே ஏதோ பாடிக்கிட்டு இருக்குது. காப்பி ரைட் ப்ராப்ளம் வருமா தெரில. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே போகலாங்க. இங்கே நின்று நல்லா கண்காணிச்சிட்டு இருந்துருப்பாங்க அந்த காலத்தில். இதாக பாருங்க, இங்கேருந்து வந்தாங்களா, இதிலிருந்து மேலே போகலாங்களா? ஃபைனலி மேலே வந்துட்டேன். அதான் பாருங்க, இந்த மாதிரி இடத்துல நின்று கண்காணிச்சிட்டு இருந்துருப்பாங்க. இங்கேருந்து பெருசாக ஒன்றும் வியூ தெரில, சும்மா ஜஸ்ட் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். உள்ள என்ன போகுதுங்க. அப்படியே எங்கள் அப்பா. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, சனிக்கிழமை. இன்றைக்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு வச்சு பாருங்கள், சண்டே சொல்ல முடியாத கூட்டம் இருக்கும். சரி ஓகேங்க, வாங்க அப்படியே உள்ள போகலாம். எங்கேயும் உள்ளே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் வாசிக்கலை. ஆக்சுவலி இது ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்குமோ?
ஆமாங்க, கோவில் தாங்க. ரைட், ஓகே, நம்ம இங்கேயே செப்பல் கழட்டிட்டு போயிடலாம். இந்த செப்பல்லாம் யாருன்னு நினச்சிக்கிறீங்களா? செப்பல் சட்டை எல்லாமே ஃப்ரெண்டு இது, அவனுக்கு மாப்பிள்ளைகள். இங்கே வந்துட்டுனாலே டோட்டலாக நான் ஆக்கிரமிச்சிருவேன் அவனுக்கிட்ட இருந்து. எதுவும் சொல்ல மாட்டானுங்க என்னைய. இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் கோவிலுங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பாருங்க பேக் சைடு. ஆக்சுவலாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாமா? ஓகே, அவ்வளோதானுங்க. வாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வரலாம். ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. நான் வெளியே நின்று ஐயனை வழிபட்டுக்கிட்டேன். வேற லெவலு. அந்த இசை கலை நிகழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வாங்க கோட்டைக்குள்ள போலாம். சே, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஆக்சுவலாக மேலே போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அப்படியே எங்கிட்டு பாருங்க, அந்த கேரளா ஓட்டு வீடு அந்த மாதிரிக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர், அல்டிமேட். ஓகே, மேலே வந்தாச்சு. அப்படியே கீழே பாருங்கள், இங்கே தாங்க அந்த ஆஞ்சநேயர் கோவில். கீழே இருந்தோம்ல, இப்போ வந்து மேலே இருக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா பக்கம் கேமரா இருக்குது. அட்டகாசம். ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டுங்க. வியூ பாயிண்ட் இல்லை, இது வந்து கண்காணிப்பு. இன்றைக்கி வந்து இது வியூ பாயிண்ட்டு. அன்னைக்கு வந்து இது வந்து கண்காணிப்பு கேமராக்கள், மனித கண்காணிப்பு கேமராக்கள். அன்னைக்கு இது ஃபுல்லாக ஆளுங்க நிறுத்தி வச்சுருப்பாங்கல்ல. சே, படத்தில் பார்த்தது இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இந்த பக்கம் இருந்து வரானா அந்த பக்கம் இருந்து வரானான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே எங்கள் அப்பா. ஓகே, பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது அதான் அந்த அரணுக்காக கட்டினதா, அதனால் வந்து வெளியே பெருசாக வியூ பாயிண்ட் மாதிரி தெரியல. அந்த அரண் மாதிரி தான் தெரியுது. ஓகே, சூப்பருங்க. இதோ பாருங்க, மேலே வந்துட்டோம். கீழே போட்டெல்லாம் இருக்குதுங்க. ஆக்சுவலாக போட்டிங் இன்னைக்கு கிடையாது போல். இதோ பாருங்க, இந்த வழியாக தாங்க ஃபஸ்ட் நம்ம நடந்து வந்தோம். பயங்கரமாக இருக்குதுல்ல. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கோட்டைக்குள்ளே ஸ்பேஸு. சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கிட்டு போகலாமா? அங்கிட்டு போனோம்னாலும் அதே தாங்க, சுற்றி சுற்றி கோட்டையினுடைய செவரு தான் இருக்கும். வாங்க, அக்காலாம் இருக்கிறாங்க. நமக்கு ஏற்ற ஆளுங்க இவங்க தான். இவங்ககிட்ட போய் ஜாலியாக பேசலாம். சேச்சி, எனக்கு சாப்பாடு இருக்கா? இல்லை. ஓகே ஓகே. நீங்களும் வேலை செய்கிறீங்களா? ஓகே, பாருங்க கேட்கணே. சப்பாத்தி இங்கே வேலை செய்கிறீங்களா? இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? நான் பேசுகிறேன் புரியலையா? மலையாளம். இங்கே ஒர்க் இது பண்ணுறீங்களா? இங்க ஒர்க் வேலை செய்றீங்களா? இங்கிலீஷ் வண்ணா திருங்கி வரையும். இங்கிலீஷ் வண்ணா திருங்கி வரையும். ஈரோடு. மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்றீங்க? தமிழ் எதுக்கு? அரியண்ட காரியம் யூடியூப் சேனல். அப்படியா? இங்கெல்லாம் என்ன சுத்தமா வச்சுக்கிறதா? சுத்தமாவே வைக்க, செடியெல்லாம் வெட்டுறது, புல்லு வெட்டுறது, புல்லு கிளீன் செய்யுது, வேஸ்ட் பொறுக்குது, எல்லாம் தான் வேலை. பாத்ரூம் கிளீன் செய்ய. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து நாளைக்கு சண்டே வந்து இன்னும் கூட்டமா இருக்குமா?
എല്ലാ സൺഡേ മാത്രമല്ല വെക്കേഷൻ സ്കൂൾ ടൂറിസ്റ്റുകള് ഒഴിവുള്ള ദിവസങ്ങളിൽ വരും. സാറ്റർഡേ സൺഡേ വേറെ വർക്കിംഗ് ഡേയിലൊക്കെ വരും. ഇവിടെ ஆஞ்சநேயர் கோயில் இது வேற ஏதாவது இருக்கா இங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல ஒரு மியூசியம் இருக்குது. மியூசியம் எங்க? அது அங்கே இருக்குது. அங்கடா? ஓகே ஓகே ஓகே. கொத்தளங்கள் இருக்குது 9 எண்ணம். கடங்கு இருக்குது. கொத்தளம் ரவுண்ட் ஆயிட்டு காணும்ல அந்த அது ஆறு அப்புறம் அந்த கொத்தளம் வியூ பாயிண்ட் அது இருக்குது. இந்த பக்கம் தான் கொத்தளம். மியூசியம் அந்த பக்கம். ஓகே சேச்சி, ஓகே வரட்டா? ஓகே பாய். ஸோ பாருங்க, இந்த வேலையெல்லாம் தாங்க சேச்சி செய்கிறது. இந்த மாதிரி வெட்டி விட்டு நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது. இவங்க இந்த மாதிரி வெட்டி விட்டு வச்சா தான் இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இங்கே பாருங்க எல்லாம் வளர்ந்துருச்சு. சூப்பராக தானே, சரி வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குதுல்ல. சின்ன நெல்லிக்காய் மரத்துலேயே இது ஒரு நெல்லிக்காய் செடி மாதிரியே, நெல்லிக்காய் மர செடி இருக்குல்லங்க அந்த மாதிரி, பெரிய நெல்லிக்காய் செடிகளும் அந்த மாதிரி, ஆனால் அதில் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி. ஓகே மக்கள், அப்படியே கோட்டையினுடைய பின்புற பகுதிக்கு வந்துட்டேன். இங்கே நின்று பார்த்தா கோட்டை எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் பாருங்களேன், சரியான பெருசுங்க. பேக் கேமரா கீழே இருந்து கோட்டைக்கு மேலே ஏறி இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காகங்க. இப்படி காட்டினாதாங்க தெரியும் இந்த கோட்டை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது. தெரியுதுங்களா? அப்பா, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய அங்கங்கே வியூ பாயிண்ட்டுங்க. இப்படி தான் கோட்டை இருக்குது. இந்த கோட்டைக்கு பேக் சைட்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து அந்த ஆகாயத்தாமரை புற்களெல்லாம் உள்ள அந்த ஆறு கிடக்குது, செம்ம நீட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் பயங்கரமான மற்றபடி இந்த பிளாஸ்டிக் குப்பை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. உள்ள புற்கள் மட்டும்தாங்க இருக்குது. வா 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 அட்டகாசமாக இருக்குதுங்க. இது பாருங்க எவ்வளோ நீளம், 1 2 இப்போ நம்ம நிற்கிறதோட இந்த பக்கம் 3வது, அந்த பக்கம் 4, அந்த பக்கம் 5. இதே மாதிரி கோட்டை 360 டிகிரி ஃபுல்லாக இருக்கும் போல். சூப்பராக இருக்குதுங்க. வேற லெவல். சத்தியமாக இவ்வளோ பெரிய கோட்டை நான் வாழ்க்கையில் பார்த்தே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. அல்டிமேட்டு தரம். வாங்க அப்படியே நடந்து போகலாங்க. அந்த பக்கம் பாருங்களேன், இந்த கோட்டைக்கு அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஹில்லுங்க. அப்படியே சாமி நானா வேற லெவலுங்க. போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வருங்க 5 ஏக்கராவா? முதல்ல 7 ஏக்கரானா, அதுக்கப்புறம் 5 ஏக்கரான்னு சொல்லியிருப்பேன். அது எடிட்டிங்கில் போட்டான்னு தெரியல. 30-40 ஏக்கரா வருமாட்டு இருக்குதுங்க இந்த கோட்டை. பயங்கர பிரம்மாண்டங்க. இதை பாருங்க, உள்ளே எல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ஆஃபீஸ் இருந்துருக்குதுங்க. நிறைய அந்த அலுவலகம்லாம் இருக்குல்லங்க. அதை பாருங்க, இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து இந்த யூனியன் ஆஃபீஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்கும்லங்க, அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து உள்ளே வந்து அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இருக்கும் போல். ரியலி அமேசிங். வாவ், பயங்கர பிரம்மாண்டங்க. இங்கே மேலே ஏறி நின்று பார்க்கலாங்க. அட ஆமாங்க. ஆனால் அங்கங்கே இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஜெயிலா இல்லை ஏதாவது வச்சுருந்தாங்களா என்ன தெரில. ஜெயிலாக கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியவில்லை. வாங்க மேலே ஏறி காட்டுறேன். சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக அங்கே மேலே செவுத்து மேலே ஏறினேன். இந்த இடத்துல ஏறின்னு பார்க்கறதுக்கே வியூ பாயிண்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரதே இல்லை, அப்படியே வந்து அப்படியே போயிடுறாங்க. இந்த பாருங்கள், கீழேருந்து நம்ம மேலே ஏறின்னு பார்க்கலாம். 360 வியூவு கழுகு பார்வையில். நான் பாருங்களேன், இதே மாதிரி தாங்க சுற்றி அங்கங்கே இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம்ல, இந்த மாதிரி எச்சரிக்கை என்ன வேணால் சொல்லலாம், வியூ பாயிண்ட்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். கண்காணிப்பு மையம் இருக்குது கோட்டை சுற்றியுமே. மக்கள் அடுத்து இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அதே மாதிரி சுத்தமாக வச்சுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் க்ளீன் இருக்குது. ஓகே. ஃபைனலி இங்கிட்டு பாருங்கள், இந்த மியூசியம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கேலரின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த கோட்டையை பற்றின தகவல்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட நிகழ்வுகளை வந்து சான்றாக வச்சுருக்குறாங்க. எக்ஸ்பிரேஷனா இது பேர் எதுவும் சரியாக படிக்க தெரில. சூப்பர். இது வந்து உலகத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்குமில்லங்க, எகிப்து பிரமிடு, அப்புறம் அந்த கல் அடிக்க வச்ச மாதிரி அந்த சாய்ந்த கோபுரம் அதெல்லாம் இருக்குமில்லங்க, அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து அங்கங்கே வந்து நம்ம கல்லெல்லாம் இருக்குமில்ல, அது வச்சுருக்காங்க. உலக அதிசயங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். தாஜ்மஹால், மாமல்லபுரம். இது மாமல்லபுரம் கடற்கரை தானே? எஸ், இது இந்தியா தான் போல். இது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் பாருங்கள். வேற லெவலு. சூப்பராக இருக்குல்ல தஞ்சை பெரிய கோயில். இது வந்து எந்த இடம் தெரில, இதுவும் தெரில. அப்படியே இங்கே வாங்க, சிற்பங்களெல்லாம் பாருங்கள்.
வாவ் வாவ், வீரபத்ரன் மாதிரி அழகழகா இருக்குதுங்க. வாவ் வாவ் வாவ். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கேரளா சைடு இருக்கும் போல். இந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் விநாயகர் சிற்பம். நிறைய பேர் இதை பார்க்குறதே இல்லைங்க, அப்படியே போயிடுறாங்க. சரி ஓகேங்க, சூப்பர். அப்படியே இங்கே பாருங்க, முரால் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பரு. இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் ஏகப்பட்ட செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் போல், இந்த ஒரே ஒரு இடத்துல. உண்மையால் கிரேட்டுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல இந்தியாவே சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே கிரேட்டுங்க. அவ்வளோ நீட்டாக சூப்பராக எல்லா இடத்தையுமே சுற்றி வந்து இந்த மாதிரி உடஞ்ச தூண் இருக்க மாதிரிங்க, தூணை வச்சு நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் ப்ளஸ் அது போக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் வச்சு நிறையா அந்த 7 அதிசயங்கள் இருக்கமில்ல அதையெல்லாம் வச்சு, அப்புறம் இந்த கேரளாவினுடைய தனித்துவமான அடையாளங்களை வச்சு, உண்மையாலுமே இந்த கேரளா பாலக்காடு கோட்டைக்கு வரீங்க அப்படின்னா இந்த மியூசியம் இருக்குல்லங்க, இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? கம்பல்சரி வாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல இங்கே வரது இல்லைங்க, தெரிகிறது இல்லை நிறைய பேர்த்துக்கு, அப்படியே போயிடுறாங்க. சூப்பருங்க, உண்மையாலுமே அல்டிமேட். இந்த மரம் பாருங்க எவ்வளோ பெருசுங்க. இந்த மரத்தினுடைய கிளை பாருங்களேன், அப்படியே மேலேருந்து கீழே வருது. அந்த பாப்பாலாம் மேலே ஏறிச்சு, அப்படியே கீழே வந்து இந்த இதோட ஜாயிண்ட் ஆகும் போல். அட ஆமாங்க, கீழே வந்து இங்கே அது வேர் பிடிச்சி, அந்த கிளை இருக்குல்ல கீழே இந்த இடத்துல வேர் பிடிச்சி இதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் பெரிய மரமாக தனி மரமாக இருக்குது. நான் நினச்சேன் இது வேற மரம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கிளை தாங்க கீழே அப்படியே வந்து இது பாருங்கள் கல் மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இதை ஸ்டோனுன்னு நினச்சேங்க, ஆக்சுவலாக அது மரம் கல் மாதிரி இருக்கிருச்சு. வாவ், ஏங்க நினச்சி கூட பார்க்கலைங்க இந்த மாதிரி இருக்குன்னு. பாருங்களேன், அந்த மரத்துலேருந்து அப்படியே கீழே வந்து இங்கே அப்படியே கீழே வேர் பிடிச்சி இது ஒரு மரமாக தனி மரமாக வளர்ந்துருச்சு, அங்கிட்ட ஒரு மரம் தனி மரமாக வளர்ந்துருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. சரி ஓகே மக்கள், ஃபைனலி வெளியே வந்துட்டேன். பாருங்களேன், ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஒர்த்தான கோட்டை தான் அது. நல்லா பெருசு சூப்பராக இருந்துச்சு. நிறையா இல்லை, கொஞ்சமாக அந்த ஒரு மியூசியம் இருந்துச்சு, ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு, அந்த கோட்டையினுடைய அழகு இதை சுற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு எஜுகேஷனும் கூட குழந்தைங்களுக்கு. ரைட் ஓகே மகளே, இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அப்போ வீடியோ முடிச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், காலையில் விட இப்போ எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த மலப்புழா டேம் அந்த வீடியோ பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அங்கே இதை விட கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். ஓகேங்க, ஃபைனலாக வந்துட்டு ஒரு கேண்டீனுக்கு வந்திருக்கேன். எல்லாமே ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜூஸ் 70 சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. சரி, அதனால் இங்கே வந்து இதை பாருங்கள், ஜாடிக்குள்ளே மாங்காய், பெரிய நெல்லிக்காய், கேரட்டு, பைனாப்பிள்னு சொல்லிட்டு உள்ளே பீஸ் போட்டு உள்ளே உப்பு இருக்கு மேலே உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. இதில் நான் வந்து நம்ம செக்யூரிட்டி என்ன இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டேன், இந்த பைனாப்பிள் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. இது எவ்வளோ 30யா? கொடுங்க, ஒரு பிளேட் கொடுங்க, இது வாங்கலாங்க. மற்ற அந்த ஃப்ரெஷ் ஜூஸில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க, 70 சொல்கிறாங்க, 70 ரூபா சொல்கிறாங்க. பாருங்களேன், மிளகாயும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்காங்க, செம்ம. மக்கள் வாங்கிட்டேங்க. ஓகே, சாப்பிட்லாங்களா? நானும் நம்மளுடைய செக்யூரிட்டி நான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். எடுத்துக்கோங்க. சரி, முறையாக வந்து சால்ட்டில் ஊற வச்ச பைனாப்பிள் சாப்பிட போகிறேன். உள்ளே வந்து மேலே மிளகா அப்படி இருக்கலைங்க, அது போட்டுருக்கிறாப்புல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சேம் நம்ம ஊரே பைனாப்பிள் தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த தண்ணி ஊற வச்சங்காட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. இன்னொருங்க யா சாப்பிடுங்க. மக்கள் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கரும்பால் குடிச்சு முடிக்கலாங்க. ஆனால் கரும்பால் தான் ரேட் அதிகம். ஒரு கரும்பால் 30 ரூபாயாமா. ஆனால் டம்ளார் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. நம்ம ஏரியாவில் வந்து 20 ரூபாய்க்கு சின்ன டம்ளர் கரெக்டாக கொடுக்குறாங்க. இது 30 ரூபானாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் டம்ளர் பெரிய டம்ளர் தான். ஓகே, வாங்க குடிக்கலாங்க. பாருங்க, கரும்பெல்லாம் நீட்டாக ஜம்முன்னு சீவி நீட்டாக பண்ணுறாங்க. இந்த பாருங்க, கரும்பு அங்கே இருக்குது. இது கரும்பு வித்தியாசமான கரும்பு. சரி, கேரளாவில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். மக்கள் வாங்க சாப்பிட்லாம். கரும்பால் வேறு லெவல் இருக்குதுங்க. அவர் ஊற்றும் போது எடுக்கலாம்னு நினச்சா அப்போ மறந்துட்டேன். ஜம்முன்னு இருக்குது, குடிச்சு பார்க்கலாம்.
அது சரி தாறு பாருங்க, செப்ப டேஸ்ட்டுங்க. பிளைனா வாங்கினேன், பட் இதுலயுமே லைட்டா அந்த எலுமிச்சம்பழம் இஞ்சி லைட்டா கலந்துதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி, ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த மலப்பலா டேம் வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சந்திக்கலாங்க. அதுவரை உங்களோட மாதிரி விரைவுறது உங்கள் K7. டாடா பாய், see you. 30 ரூபா, ஆனா ஒர்த்து சூப்பர்.